எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சீஸ் கிச்சனில் கேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அந்த கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சுலபமான முறையில் இந்த ப்ளம் கேக்கு செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செஞ்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் நான் சோக் பண்ணிக்க போகிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு நான் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், செரீஸ் எடுத்திருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணிக்க போகிறேன். இதை மினிமமாக ஒரு 2 ஹவர்ஸாவது சோக் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் சோக் பண்ண முடிஞ்சால் ஒன்றுமே நல்லது. அடுத்தது இந்த ரெசிபிக்கு நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை மிக்சியில் எடுத்துக்கிறேன். 3/4 கப் நாட்டு சர்க்கரை. அதில் ஏலக்காவோட சீட் சேர்த்துக்கிறேன். பட்டை சேர்த்துக்கிறேன், உடச்சி சேர்த்துக்கிறேன். கிராம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிக்கணும், சாஃப்டாக அரைச்சிக்கணும். அடுத்தது ஒரு கப் பாலில் நான் வினிகர் சேர்க்க போகிறேன். இதுதான் எக் இல்லாதனால இதை நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். வினிகர் சேர்த்தோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பவுலில் நான் சாஃப்டான பட்டர் எடுத்துக்கிறேன். அதை நல்லா கலந்துக்கோங்க. அதில் சோக் பண்ண இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்த அப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் கிரேட்டட் ஆரஞ்சு சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சோட தோலை கிரேட் பண்ணி சேர்க்குறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மைதா சேர்க்க போகிறேன். நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பேட்டர். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இதை நல்லா ஜலிச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓரளவுக்கு தான் இதை மிக்ஸ் பண்ண முடியும், ஏன்னா திக்காக இருக்கும். இதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லா பாலையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக கட் பண்ண பாதாம் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கேக் டின்னில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பட்டர் பேப்பர் போட்டு கேக் டின் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுலபமாக கேக் வந்துடும். பட்டர் பேப்பர் இப்போல்லாம் ஈஸியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கிது. கேக்கை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு மேலே பாதாம், கேஷ்யூ, செரி, ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன்.
இப்போ இந்த பேன் பார்த்திங்கன்னா 10 நிமிஷமாக ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு மேலே எழும்புறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக்கை வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி நான் 1 மணி நேரம் இந்த கேக்கை நல்லா குக் பண்ண போகிறேன். கேக் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ப்ரௌன் ஆகிருக்கு, சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த கேக்கை வெளியில் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் எடுக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக வந்திருந்து பாருங்கள். கேக் ஒட்டாமல் வருது. சைடில் இருக்க பட்டர் பேப்பரையும் எடுத்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா எழும்பி சூப்பராக வந்திருக்கு கேக்கு. இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன். எவ்வளோ சுலபமாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கீழெல்லாம் தங்காமல் எல்லா இடத்துலையும் பரவி நீட்டாக இருக்குது. நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்க ப்ளம் கேக். பயங்கர டெலிஷியஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் சூப்பரான ப்ளம் கேக். சரிங்களா? நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.